ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சேலத்தில் ஆளும் கட்சியினரை அதிகாரிகள் மதிப்பதில்லை என்று மனக்குமுறலை வெளிப்படுத்திய ராஜி என்ற திமுக மூத்த நிர்வாகி பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த ஆபீசர் மதிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்பில் இருக்கிறவங்கள சொல்லணும். அந்த ஆபீசர்கிட்ட கூப்பிட்டு அப்படி சொன்னாதான் கிளை செயலாளர் பின்னால் 10 பேர் வருவான், கட்சி வளரும், நம்ம தொண்டர்கள் வளர்வார்கள். இப்போ நானே எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கொடுத்துருக்கிறேன். நம்ம அரசாங்கத்தை மதிக்க மாட்டேங்கிறான். மேலே இருக்கிறவங்க அதை எடுத்து சொல்லணும். ஆபீஸ்கிட்ட என் கட்சிக்காரன் வந்தால் அதை செஞ்சு கொடுக்கணும்பா அப்படின்னு பொறுப்பில் இருக்கிறவங்க கேட்கணும். மாவட்ட ரெவலில் இருக்கிறவங்க கேட்கணும். எம்எல்ஏ கேட்கணும். மந்திரியை போட்டிருக்கிறாங்க, நேரம் என்ன போட்டுக்கிறாரு. நாம் நேரம் கிட்ட போய் பேசுகிறோமா? வர்றாரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இருக்கிற மாதிரி உட்காடுறாங்க, பக்கத்தில் போயிடுறாரு. நாம் போய் எதை கேட்க முடியும்? கேட்டு செய்ய முடியுதா? இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாய்ப்பால்கிட்ட பால் குடித்தா வவுறு நம்புவோம், அடுத்த அம்மா கிட்ட பால் குடித்தா வவுறு நம்புமா? பூசந்தான் வரும். அது மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கொடுத்துருந்தா நாம் தூங்கி எழுந்திரிச்சா 2 வீலரில் போய் ஆனால் இதை செஞ்சு கொடு, எங்களுக்கு இதை பண்ணு, நான் அவருக்கு செய்ய அப்படின்னு நாம் கேட்கலாம். தளபதி என்னமோ சேலத்துக்கு மந்திரி கொடுத்தா பயந்துக்கிறாரு, என்னன்னு தெரியல. மந்திரி கொடுக்கலன்னா சேலத்தில் குடிகாரணம் போட்டால் கூட வராது. மந்திரி பதவி வேணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.